ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம், சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னை கனெக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்று வாங்கிக்க முடியும். தென் நீங்கள் எந்த கேட்டகரியில் கண்டென்ட் ரைட்டிங், ஓகேங்களா, அதாவது ஆர்டிகல்ஸ்னு ஒன்று கேட்டாலுமே என்னால் வந்து கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் பிளாகிங் ரிலவெண்ட் ஆர்டிகல்ஸ் கேட்கலாம், அல்லது அஃபிலியேட், காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தென் ஏஜென்சி அல்லது பிஸ்னஸ் வெப்சைட், மோர் தென் எந்த கேட்டகரியில் நீங்கள் கண்டென்ட் கேட்டாலுமே என்னால் வந்து ப்ரொஃபஷ்னலாக பியூர் வைடட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி என்னால் வந்து ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்று கொடுக்க முடியும். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, தென் நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்று வாங்கிக்கலாம். வீடியோவிலே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். சம்டைம் உங்களுக்கு வீடியோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மோர்ன்ற ஆப்ஷன்ஸ் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன். இதை தாண்டி என்னுடைய கான்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மூலிமா நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து டயர் 1 கண்ட்ரிலேருந்து நீங்கள் கூப்பிட்றீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியா லிங்க் மூலிமா கூட வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? சரி, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போது யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 15 ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கியிருக்காரு, சரிங்களா? தென் எல்லாருமே எடுத்த உடனே 10 ஆர்டிக்கல், 20 ஆர்டிக்கல் அல்லது 30 ஆர்டிக்கல் இது போல் பல்காலாம் யாருமே பை பண்ணவே மாட்டாங்க. இன்க்ளூடு அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நானே இருந்தாலும் எதனா ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே ஸ்டார்டிங் வந்து பேசிக் தான் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைங்களா? அதுபோல் தான் இப்போ இவருமே நம்மக்கிட்ட வந்து சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் தான் வாங்கினார். அந்த ஒரு ஆர்டிகல் 100% சாட்டிஸ்ஃபைடு அவர் கொடுத்ததால அகைன் வந்து நமக்கு 30 ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்தாரு. அதில் நம்ம 15 கம்ப்ளீட் பண்ணி அவருக்கு வந்து நம்ம மெயில் சென்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதாவது ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து எப்படி வந்து ஒரு யூசர்ஸ்க்கு வந்து கண்டென்ட் வந்து டெலிவரி கொடுக்குறோம், தென் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன், சரிங்களா? சரி, இப்போது நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கலாம், அல்லது 10 ஆர்டிக்கல் வாங்கலாம், அல்லது 100 ஆர்டிக்கல் எவ்வளோ வாங்கினாலுமே ஒவ்வொரு டாக்குமெண்ட்டிலும் என்ன இருக்கும், எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தென் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ், இது நம்மளுடைய பிராண்டு, சரிங்களா? ஸோ இதுதான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே ஃபஸ்ட்டு இருக்கும். தென் உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய ஃபைலே இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? தென் இதில் என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து கிடச்சிரும். தென் யூசர்ஸ் வந்து என்ன நீடுக்காக நம்மக்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்குறாரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக இருக்கலாம், அல்லது காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட், என்ன கேட்டகரியில் அவங்க கீவேர்ட்ஸ் என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம உள்ளே வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலாக என்னன்றது நம்ம அதையுமே அட்டாச் பண்ணிவிடுவேன். அது போக நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ரேஞ்சுக்கு எவ்வளோ வந்து டூல்ஸ் வந்து அடிச்சிட்டிங்களா, ஸோ அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டூலில் செக் பண்ணாலுமே 100% ப்ரீமியமாக இருக்கும், ஹியூமனைஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரேட்டிங்ன்றதால, சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணி அதுக்கான ப்ரூஃப்மே வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பிளாகரசம், ஓகேங்களா? பிளாகரசம் பொறுத்த வரைக்கும் 100% யூனிக்காக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாகரசம்னா என்ன, அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாகரிசம்ன்றது நாம் யூஸ் பண்ணக்கூடிய டைட்டில், சப்டைட்டில், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் அல்லது அதாவது பேராகிராஃப், ஓகேங்களா? அதாவது 50 வேர்ட்ஸில் இருக்கலாம், 100 வேர்ட்ஸில் இருக்கலாம், அல்லது 250 வேர்ட்ஸ், ஓகேங்களா? நம்ம பேராகிராஃபை அரேஞ்ச் பண்ணுறது ஒவ்வொருத்தருடைய ரீடபிலிட்டி பொறுத்து, அதுலேயுமே என்ன கண்டென்ட் டார்கெட் பண்ணுறாங்க அல்லது என்ன சிட்டி பேஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து சேஞ்சஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைட்டில், பேராகிராஃப் அண்டு புல்லட் பாயிண்ட்ஸ் இது போல் அனதர் வெப்சைட்டில் சிமிலராக மேட்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து பிளாகரிசத்துக்குள்ளே வரும், ஓகேங்களா? ஸோ நாம் ரைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைன்ஸுமே ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 1 or 5 டைம்ஸ் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம் ஃபைனல்னும் போது, ஓகேங்களா? ஏன்னா அது சிமிலராக பிளாகரசம் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன ஆகுனா அது காப்பி பேஸ்ட் கண்டென்ட் மாதிரி ஆகிடும் கடைசின்றதுக்குள்ளே, சரிங்களா? என்ன சொல்ல வரது புரியுதுங்களா? ஸோ அது வந்து 100% யூனிக்காக இருக்குன்றதை இந்த இடத்த நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். தென் இந்த இடத்த இன்னுமே ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கொடுக்க முடியும், பட் ஆனால் அது வந்து பாலிசி விலேஷன் போய்ட்டு நண்பா என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்ததாக கூகுளில் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன். அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பிகினர் இருப்பீங்க அல்லது ப்ரோ அண்டு நீங்கள் மோர் தென் எப்படி 10 to 12 எப்படி சொல்கிறது
20 இயர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஆக்டிவாக நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்றதே பார்த்தாச்சு அப்படின்னா எனக்கும் தெரியாது, பார்க்கல உங்களுக்கும் தெரியான்ற கரையில் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. பட் இங்கே வந்து நீங்கள் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாலே எவ்ரிடே வந்து லைவில் இருந்தால் மட்டும்தான் ஒரு கோர் அப்டேட் வந்தாலும் சரி, அல்லது மோர் தென் எந்த அப்டேட்டு கூகுளில் வந்தாலுமே அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து ஆப்டிமைஸ்டாக ஒர்க் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகணும் அப்படின்னா ஃபர்தரான டைட்டில், அதாவது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்இஓ ஆப்டிமைஸ் செய்யப்பட்டிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்டு, அதுக்கு ரெலவெண்ட்டான மெட்டா டிஸ்கிரிப்ஷன், பக்காவான டைட்டில், இது 3 கரெக்டாக கொடுத்தாலே நம்ம என்ன தான் ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணி, அதாவது ஜஸ்ட் ஃபார் அதிகபட்சம் 500லேருந்து 600 வேர்ட்ஸ் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து பண்ணாலே நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்டிகல்ஸ்ன்ற ஒன்று ரேங்க் ஆகும். பட் ஆனால் நம்ம வந்து லாங் டைம்னா ஒரு ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா 3லேருந்து 5 வருஷத்துக்கு கன் மாதிரி நிற்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாமுக்கு இந்த ஆர்டிக்கல் எவ்வளோ வேர்ட்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3500 வேர்ட்ஸில் இருக்குது. அதாவது டபுள் ஆர்டிக்கலில் 3 ஆர்டிக்கலுக்கு ஈக்குவலான வேர்ட்ஸ் வந்து நம்ம கவர் அப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது டெப்த்துனா அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுபோல் தான் ஒவ்வொரு ஆர்டிக்கலையுமே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். தென் இந்த இடத்த பாருங்கள், ஃபோக்கஸ் கீவேர்டு. நீங்கள் வந்து பிளாகரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் கீவேர்டு மட்டும்தான் கொடுப்பீங்க. மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய பேர் கொடுக்கவே மாட்டீங்க. சரிங்களா? பட் ஆனால் வேர்ட் ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு சம் பிளகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அல்லது நிறைய பேர் வந்து ஒவ்வொரு டூலும் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் டாமினேட் பிளேயர் என்னன்றது பார்த்துச்சுன்னா எஸ்இஓ, ரேங்க் மேத் அல்லது ஆல் இன் ஒன் எஸ்இஓ, இது போல் ஏதாவது ஒரு பிளகின் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து பக்காவாக எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு ஒன்று செஞ்சுருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடியது வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்டு இதெல்லாம் வந்து ஃபர்தராக கொடுத்துட்டு இமேஜ், இன்டர்னல் லிங்க், அவுட்பாண்ட் லிங்க் மட்டும் போட்டிங்கனாலே மோர் தென் எஸ்இஓன்றது, எஸ்இஓ ஸ்கோர்ன்றது 85லேருந்து 90 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? சரி, அடுத்ததாக இதில் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கு இல்லையா, அது டைட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து H1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ H1, H2, H3ன்றதெல்லாம் சப் டைட்டில்ஸ்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ டைட்டில் பாருங்கள். அடுத்ததாக பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரீடபிலிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக பேராகிராஃப் ரொம்ப எஸ்ஏ மாதிரி எழுதாமல் ஷார்ட்டாக 150 வேர்ட்ஸ் அல்லது 200 வேர்ட்ஸ்குள்ளே கவர் அப் பண்ணியிருக்கான் நாம. ஓகேங்களா? அடுத்ததாக சப்டைட்டில் H2. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து சப்டைட்டில் கொடுத்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இடத்துக்கு தகுந்த போல் புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தேவைப்படக்கூடிய இடத்துல வேர்ட்ஸ், அதாவது முக்கியமான ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணி வந்து நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? தென் அகைன் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்து அதில் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்றது. சரிங்களா? தென் இது ஒவ்வொருத்தருடைய ரைட்டிங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் எல்லாமே இது வந்து வரும் நண்பா. தென் நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்ச மாதிரி வேறு விதத்தில் கூட மாடிஃபைவும் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். பட் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதுமானது தான். சரிங்களா? தென் இப்போ ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஆர்டிகல் இதனால் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ 4-5 ஆர்டிகல் ஓப்பன் பண்ணுற அந்த 4-5 ஆர்டிகல்னு ஒரு 2-3 பேராகிராஃப் ஆட்டை போட்டிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு டெலிவரி கொடுத்ததில் அவர் ஆர்டிகல் இன்னுமே பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா அது எனக்கு தான் பிரச்சனை வரும் பின்னாடி. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வருது புரியுதுங்களா? ஸோ பிளாரஸ்ன்றது ஒன்று வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு ஆர்டிகல்ஸ் தான் என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபைனல் ஓகேங்களா ஆர்டிகல் எண்டுலையுமே என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் அண்டு லிங்க் எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி ப்ரோ, எங்களுக்கு எப்படி ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுப்பீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா இது போல தான் வரும். மெயிலில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நேம் வந்து அட்டாச் செஞ்சு ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றியான ஒரு பேசிக் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். இதை தாண்டி நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து நான் மெயிலில் அட்டாச் பண்ணியிருப்பேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அது இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் கம்மியாகவும் இன்னொருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் அதிகமாகவும் அப்படிலாம் இல்லை நண்பா. நான் வந்து மினிமமாக என்ன கேரண்டி கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். வேர்ட்ஸோடைய கவுண்ட் உண்டு. ஓகேங்களா? எவ்வளோனா வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக 1500 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் தான் நான் மினிமம் கேரண்டி கொடுக்குறது. ஒரு சிலருக்கு வந்து 1400 இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து 1200 இருக்கும், ஒரு சிலருக்கு 1300 இருக்கும். ஓகேங்களா? பட் 2000 ப்ளஸ்ன்றது வந்து 2000க்கு மேலே இருக்கலாம், 3000 இருக்கலாம், 3500 இருக்கலாம். இது போல் எவ்வளோ, அதாவது கன்க்ளூஷன்றது எங்கே வரும்னு எனக்கே தெரியாது. ஓகேங்களா? ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் வந்து 600 வார்த்தையில் கூட முடிஞ்சு போயிடும். அப்படின்னும் போதெல்லாம் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுத்துருவேன். ஓகேங்களா? அடுத்ததாக எஸ்இஓ ஆப்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான்.
நீங்கள் பிளாகரில் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் வேர்ட்பிரஸில் பண்ணாலும் சரி, அல்லது கஸ்டமைஸ்டாக CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இதெல்லாம் கஸ்டமைஸ்டாக நீங்கள் கோல்ட் லெவலில் டெவலப்பர் மூலிமா நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் SEO ஆப்டிமைசேஷன்றது ஒன்று செஞ்சுருப்போம். ஓகேங்களா? அடுத்ததாக ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 60% மேலே தான் நம்மளால் கொடுக்க முடியும். அதாவது 60னா 60 தான். ஓகேங்களா? 70%, 75% அப்படிலாம் நான் சொல்ல வரல. 60% அவ்வளோதான். ஓகேங்களா? இது யாராச்சும் வந்து 100% என்னால் வந்து ரீடபிலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்றாங்கன்னா அது 100% ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். இது எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அது ஏன் ஒரு 100% கொடுக்க முடியாது அப்படின்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா, இது டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து பார்க்கலாமே. இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னா, இதுவே ஓகேங்களா, ஒரு மதுரைக்கு போகிறீங்க, சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னும் போது லைட்டாக, அதாவது நம்ம பேசுகிறது எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா? சாப்பிட்டியா, சாப்பிட்டீங்களா, ஓகேங்களா, பட் அதாவது ஸ்லாங் அந்த சாப்பிட்டியான்றதுக்கும் சாப்பிட்டீங்களான்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது அதாவது ஒருத்தராக இருந்தாலும் இதே பதில் தான், 2-3 பேர் இருந்தாலும் இதே பதில் தான் அப்படின்னும் போது ஸ்லாங் மட்டும் மாறுது. அதுபோல் தான் நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணும் போதும் அந்த ஸ்லாங்ன்றது சேஞ்சஸ் ஆகும். நம்ம எந்த இப்போ US பேஸ் பண்ணி எழுதி தாங்கன்னுவாங்க, UK பேஸ் பண்ணி, அதாவது US, UK, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணும் போதும் ஒவ்வொரு சிட்டி பேஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு ஒரு அதாவது கீவேர்ட்ஸ் பொறுத்து தான் நம்ம இது எல்லாமே முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது யாராலையுமே 100% ரீடபிலிட்டின்றது கொண்டுட்டு வர முடியாது. ஓகேங்களா? தென் அடுத்ததாக ஹியூமன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 100% கிரெடிட் நமக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரேட்டிங்கிறதால. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நார்மலாக, அதாவது நீங்கள் ஃபைனலாக இருக்கிறது இது பார்த்தா தெரியும். பிளாகரில் ஆரம்பித்து வேர்ட்பிரஸ் அண்டு கஸ்டமைஸில் CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப்லாம் அந்த லெவலுக்கு நம்ம வந்து இறங்கி வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தென் உங்களுக்கு வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணலாம். அல்லது எனக்கு அமௌண்ட்டெல்லாம் எதுவும் வேண்டாம் ப்ரோ, என்னால் 1000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ப்ரீமியமாக ஒரு டொமைன் வாங்கி அது பிளாகரில் கனெக்ட் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா சாய்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த நம்மக்கிட்ட இருக்கிற சர்வீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி ப்ரோ, இப்போ நான் உங்ககிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்குறது மூலிமா இவ்வளோ சொல்கிறீங்களே, இதில் ஏன்னா எனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதை விட ஆக்சுவலி பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறத விட நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ்ன்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஆஃபர்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது உங்களால் ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும் வித் லைஃப் லாங். அதாவது கீ மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன், கீழே கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே கூகுள், அதாவது கூகுள்னால் ஜென்ரேட் அஃபிஷியல் சைட்லேருந்து எப்போல்லாம் அப்டேட் வருதோ அது உங்களுக்கு அந்த அப்டேட்லாம் கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் 10+ ஆர்டிகல்ஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த ஆஃபர்ன்றதை உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது இல்லாமல் ஒருத்தருக்கு இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு இந்த ஆஃபர் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் அந்த பேச்சு கிடையவே கிடையாது. கன்னடேட்டிங் வீடியோஸில் என் சேனலில் எவ்வளோ வீடியோஸ் இருக்கோ நீங்கள் எதில் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம எப்போ வந்து இந்த போல் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு வரோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நீங்கள் யாராவது 30 ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸ் ஒன்று கிளைம் பண்ண முடியும். அப்படின்னா 300 டூஃபோல பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாகவே கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தீம்ஸ் வேணா தீம்ஸ் வாங்கிக்கோ, அப்படின்னா நீ பேக்லிங்க் வேணா பேக்லிங்க் வாங்கிக்கோ. சரிங்களா? அடுத்ததாக இன்னொரு ஆஃபர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிங்கிள் ஆர்டரில் வந்து 5000 பேக்லிங்க் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனபேஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி ப்ரோ, இந்த ஜெனபேஸ் ப்ரீமியம் தீம்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தீம்ஸ்க்கான காஸ்ட் எவ்வளவு, அது வாங்குறது மூலிமா எனக்கு என்ன யூசேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து ஒரு 10 ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ 10 ஆர்டிகல்ஸ்க்கு 2000 நீங்கள் பே பண்ணுவீங்க, 13 ஆர்டிகலுக்கு 6000 வந்து பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் அப்படியே கணக்கில் வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஒரு ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸோட கீ ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4000 5000 வரைக்கும் வந்துடும், ஜிஎஸ்டி இன்க்ளூடு சேர்த்து. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா அஃபிஷியல் ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸுக்கு சிங்கிள் கீ பர்ச்சேசிங் பண்ணி எவ்வளோ ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னும் போது ஒரு கீ வாங்குறதும் தாண்டி ஒவ்வொரு இயர் ஆனால் இயர் நீங்கள் கம்பல்சரி அந்த கீ வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணி ஆகணும். ரினியூவல் பண்ணாத போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அப்டேட்ன்றது ஒன்று கிடைக்காம போயிடும். ஓகேங்களா? பட் ஆனால் நான் யூஸ் பண்ணக்கூடிய கீ வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லைசன்ஸ் கீ ஆல்மோஸ்ட் ஒரு 21,000 ரூபா வந்துடும் இந்தியன் கரன்சிக்கு ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு கீ வச்சுட்டு என்னால் 500 வெப்சைட்டுக்கு மேலே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்து நான் வந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ்க்கு வந்து வெப்சைட் வந்து புதுசாக பில்டு பண்ணி கொடுப்பேன், சைட்டுக்கு புதுசாக தீம்ஸ் வந்து போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். தென் பிகினராக இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்குலாம் இது போல் ஃப்ரீயாக எங்கிட்ட என்னுடைய ரெகுலர் கிளைண்ட்டுக்கு எல்லாருக்கும் இது போல் நான் ஃப்ரீயாகவே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும்,
ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வர்றதுக்கும் ஒரு ப்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா. பிகினரால் வந்து கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்டிங்கிறது ஒன்று பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் இல்லை ஒரு 6 மந்த் அல்லது 1 இயர் இது போல் நீங்கள் சர்வே பண்ணுறீங்க இந்த ஃபீல்டில் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ப்ரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆவீங்க ஓகேங்களா. அப்படின்னும் போது ஒரு நீங்கள் அதாவது ஒரு 6000க்கு எப்படி சொல்கிறது ஒரு 6000 கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. 6000 கொடுக்கறக்கூடிய ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கிடைக்கிறதும் தாண்டி ஒரு தீம்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது இதில் யாருக்கு பெனிஃபிட்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? தீம்ஸே ஆல்மோஸ்ட் ஒரு 5000 போயிடுச்சு. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குற கணக்கில் தான் வரும். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். தென் இப்போ யூசர்ஸ்க்கு நம்ம ஆல்மோஸ்ட் 15 ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. 1 2 கிடையாது 15 ஆர்டிகல்ஸ். தென் இந்த 15 ஆர்டிக்கிளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸுமே வந்து 100% சாட்டிஸ்ஃபைடும் கூட சரிங்களா. தென் இதில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து அகைன் வந்து இன்னொரு ஆர்டிகல்ஸ் கூட நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா நான் எங்கேயுமே உங்களை வந்து கம்பல் பண்ணவே மாட்டேன் சரியா. வேணும்னா வந்து வாங்கு, வேணான்னா ஃப்ரீயாக விட்டுரு, அவ்வளோதானே தவிர நீ வாங்கன்னா எப்பயுமே கத்திட்டு இருக்க மாட்டேன் சரிங்களா. ஸோ ரைட் பண்ண முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்க, மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. தென் இதுலேயுமே பார்க்கலாம் சேம் எல்லா ஆர்டிக்கிளும் உங்களுக்கு ஒரே கான்செப்டில் தான் இருக்கும் கீவேர்ட்ஸ் பொறுத்து. தென் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் டேட்டா மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து பாருங்கள் 3596 ஓகேங்களா. தென் சரி ப்ரோ எல்லாமே ஓகே. தென் இதை தாண்டி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அதில் வந்து கன்னட சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 7000 15000 அண்ட் 25000 ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. பேக்லிங்க் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் பேக்லிங்க் வந்து ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேக்லிங்க் தான் இது. அது இல்லாமல் இது வந்து இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் ஓகேங்களா. இண்டிவிஜுவல் அண்டு கமிஷனுக்கு மட்டும்தான். இதுவே வந்து ஒரு பிஸ்னஸ் அண்டு கம்பெனி இது போல் வரவங்களுக்கு அப்படின்னா 1000 பேக்லிங்கே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 25,000 வந்து நான் சார்ஜ் பண்ணுவேன் ஓகேங்களா. தென் மறுபடியும் சொல்கிறேன் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் ₹1 அந்த ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல் இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தென் அது போக கன்னட சர்வீஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, மந்த்லி எஸ்இஓ ஃபாலோ பண்ணுறது. மந்த்லி எஸ்இஓனா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிகளுக்குமே வந்து பேக்லிங்க் பேக்எண்டில் பில்ட் பண்ணி மேலே கொண்டு வரது, டொமைன் அத்தாரிட்டி ஏற்றுறது, டொமைனுக்கான ரேட்டிங் ஏற்றுறது, இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னோம் அப்படின்னா வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நண்பா. அவ்வளோதான் நான் ஃபைனலாக சொல்ல வர்றது. ஒன் டைம் கால் பண்ணி உனக்கு டவுட் எதனா இருக்குது அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. இல்லை எனக்கு டவுட்டில் இல்லை ப்ரோ நான் ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய நீட் என்னவோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா போதிக்கும். அதுக்கு தகுந்த போல் நான் சஜஷன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதும் கொடுக்காம நீங்களே ஓன் ரிஸ்கில் பண்ணுறதும் எல்லாமே உங்களோட சாய்ஸ் ஓகேங்களா. அல்லது எனக்கு ப்ரோ எனக்கு அதெல்லாம் இல்லை ப்ரோ எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது, நான் டவுட்டு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா கால் பண்ணி அப்படின்னாலுமே நீங்கள் உமனாக இருந்தாலும் சரி அல்லது ஜென்ஸாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு யாரும் ஷையாக மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. எந்த டைமுக்கு டவுட் வந்தாலும் சரி அந்த டைமுக்கு யோசிக்காமல் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கின்றது மட்டும் இந்த இடத்த நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் சரிங்களா. தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோ. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.